உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. யார் உணர்வு? மக்களின் உணர்வுகளை, ராம ரவிக்குமார் உணர்வுகளை, அவங்க எல்லாம் பக்தர்கள் தாங்கிற அந்த பார்வையை நீங்க ஏன் முன் வைக்கவே மாட்டீங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேறையா இருக்கு. அவர் சொன்ன 16 இயக்கங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இல்லையா? இப்ப நான் யாரு? திருச்செந்தூர் முருகன் தான் காது குத்தி மூட்டை போட்டு எங்க அப்பா எனக்கு செந்தில் வேலு பெற வச்சாரு. இவர் மட்டும் தான் ஏதோ சாமி கும்பிடுற மாதிரியும், நாங்கெல்லாம் என்ன சவுதி அரேபியால தான் வந்தோம் சார், எல்லாரும் இந்த ஊருக்காரன் தான் சார். நான் என்ன சொல்றேன், அந்த வேணாம் சார். ராம ரவிக்குமாரை விட அந்த கோயில் அர்ச்சகருக்கு, அந்த கோயில் ஆகமதி நல்லா தெரியும்ல, அவர் கடிதம் எழுதுறாரு அரசுக்கு, நினைச்ச நேரமெல்லாம் போய் பத்த வைக்கிறதுக்கு அது ஒன்று உங்ககிட்ட ஸ்டவ் இல்லை தம்பி, அது கார்த்திகை தீபம், ஆகம விதிகளுக்கு எதிரானது, ஆகம விதிப்படி அங்கே என்ன நடக்குமோ அது நடக்குது. எழுதுறவர் யாரு? அந்த கோயில் அர்ச்சகர் தான் எழுதுறாரு. தூத்துக்குடியிலேருந்து ஒரு அர்ச்சகர் லெட்டர் எழுதுறாரு, கடிதம் எழுதுறாரு, இது ஆகம விதிகளுக்கு பொருந்தாதுன்னு. இதை விட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருமுருக கிருபானந்த வாரியார், அவருடைய வாரிசு ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார் சொல்லுகிறார், இவர்கள் அங்கே அந்த கல் தூண்ல, அது மயில் கல், அது என்ன அளந்து வச்சிருக்கிற கல், அதுல கொண்டு போய் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது ஆகம விதிகளுக்கே எதிரானது என்று சொல்கிறார்.